காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக தான் நிறுத்தப்பட்டது. இவங்க இதை மத்திய அரசு, மோடி அரசு ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. நேற்றைக்கு கூட மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் பொழுது ட்ரம்ப்பை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. 8 மணிக்கு மோடியோட உரை ஒலிபரப்பாகுது, அது வந்து ரெக்கார்டட் ஸ்பீச். 7:30 மணிக்கு ட்ரம்ப் மறுபடியும் 2வது ட்வீட் போடுறாரு. நாங்கள் வந்து 2 நாடுகளுக்கு இடையே நான் வந்து வர்த்தகம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன், அதனாலதான் வந்து அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. தெளிவாகவே சொல்றாரு அவரு. கடந்த காலங்களிலும் அமெரிக்க தலையீடு காரணமாகத்தான் இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. ஆனா அன்னைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் அமெரிக்க அதிபர்கள் அதை வெளியில சொன்னதில்லை. 2வது அப்ப ட்விட்டர் மாதிரி ஒரு இது கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது. பட் அப்படி இல்லாட்டி கூட வந்து மீடியா கிட்ட, டெலிவிஷன் கிட்ட அவங்க பேசினது கிடையாது. இந்த அதிபர் வித்தியாசமானவர், அவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். அமெரிக்க தலையீடு காலகாலமா இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மைதான். அதனால அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ட்ரம்ப் சொல்லிட்டாருன்றதான் இப்ப இவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. நேரடியா ஒன்றும் மத்திய அரசு அதை மறுக்கல. வெளியுறவுத்துறை செயலாளர் அவங்க யாரும் வெளிப்படையா மறுக்கல. சோர்சஸ்ன்னு போட்டு மீடியால பிளான் பண்றாங்களே ஒழிய யாருமே அதை ஒன்றும் மறுக்கல. அது வெளிப்படையா மறுத்து அதுவுமே இன்னும் பெரிய சிக்கல் கொண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அமெரிக்க தலையீடு இருந்திருக்கிறது என்பது உண்மை. அதை ஒண்ணு நேரடியா மோடி அரசு மறுக்கவில்லை. எப்படியோ சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்குது, அந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சி கொள்ளலாம். 3ஆம் நாடுகளோட தலையீடு இல்லாம சண்டை நிறுத்தம் வராது. வழக்கமா ஐக்கிய நாடுகள் சபை இதை பண்ணணும்.